பெங்களூரு காமாட்சிபாளையம் போக்குவரத்து காவல் எல்லைக்குட்பட்ட எக்கனஹள்ளி பிரதான சாலையில் அதிர்ச்சிகரமான விபத்து ஒன்று நிகழ்ந்துள்ளது. மதுபோதையில் சாலையில் நடந்து சென்ற நபர் ஒருவர் நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது பின்னால் வந்த பேருந்து அவர் தலையில் ஏறியதில் சம்பவம் இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் 42 வயதான சேதன்குமார் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளது. விபத்தை ஏற்படுத்திவிட்டு பேருந்து ஓட்டுநர் அங்கிருந்து தப்பியோடினார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காமாட்சிபாளையம் போக்குவரத்து போலீசார் அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் சேதன்குமார் நிலை தடுமாறி விழுவதும் கண் இமைக்கும் நேரத்தில் பேருந்து அவர் மீது ஏறி செல்வதும் பதிவாகியுள்ளது. இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தப்பியோடிய பேருந்து ஓட்டுநரை போலீசார் தற்போது கைது செய்துள்ளனர். மதுபோதையில் கவனக்குறைவாக சாலையில் செல்வது எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு கசப்பான உதாரணமாக அமைந்துள்ளது.